வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரண்ட்டுகளில் கிடைக்கிற மாதிரி ஒரு சுவையான நூடுல்ஸு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்க தரலாம் வாங்க. இது ஒரு பாத்திரத்தில் ஒரு பகாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் 200 கிராம் அளவுக்கு நூடுல்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேங்க. அது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் நான் செய்ய போகிறோம். இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அந்த தண்ணியிலேயே நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு, அதாவது ஒரு 90% வேக வச்சு நம்ம அதை எடுத்து ஆற வைக்க போகிறோமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சுங்க. நம்ம ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுருக்குறோமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 90% அளவுக்கு நமக்கு இது குக்கிங் ஆயிடுச்சுங்க. ஒரு 10% வந்து நம்ம நூடுல்ஸு செய்யும்போது அதில் ஒரு 10% வந்து குக்கிங் ஆயிருங்க. இப்போ நூடுல்ஸ் எடுத்து நம்ம ஒரு தட்டில் ஓரமாக ஆரம்ப வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வந்து ஒரு 5 அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. கேரட் ஒரு மீடியமான சைஸ் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒரு நல்லா ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு ஜஸ்ட் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம எக்கெல்லாம் ஆட் பண்ணும்போது அது குக் ஆகிக்கோங்க. கேப்சிகம், பச்சை குடமிளகாய் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா கேபேஜ், முட்டைக்கோஸ் வந்து ஒரு கை ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும் ஒரு 60% எல்லாமே குக் ஆனால் போதுங்க. ஏன்னா நம்ம நூடுல்ஸ் வந்து மேக்ஸிமம் ரொம்ப குக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு குக்கர் இருந்தாலே போதுங்க. இதெல்லாம் குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம செய்கிறோங்க. ரோட் சைடில் உள்ள நூடுல்ஸ் அது செய்யலைங்க. இதில் வந்து நம்ம மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரோட் சைடில் வாங்கும்போது எல்லா மசாலாவும் ஆட் பண்ணுவாங்க. மிளகாத்தூள், சில்லி மசாலா அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதே மாதிரி இது எதுலையுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாமே நல்லா அந்த மாதிரி ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எக் ஆட் பண்ணுறோமுங்க. முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 முட்டை வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம 200 கிராம் நூடுல்ஸ் சேர்த்துருக்குறாங்க. இது ஒரு 3 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாங்க. இந்த முட்டை ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாமே வந்து ஒரு 70% குக் ஆகிற வரைக்கும் நல்லாமே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை எல்லாமே இந்த மாதிரி ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது வந்து ஆட் பண்ணி செய்கிறதுனால குழந்தைங்களும் பெரிய வரைக்கும் சாப்பிட்லாங்க. நம்ம ஒரு ஹெல்த்தான ஒரு ரெசிபிங்க இது. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணுறோங்க. ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம வேறு மசாலா எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது கூடவே வந்து பெப்பர் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த நூடுல்ஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆட் பண்ணி அந்த மசாலாலாம் நூடுல்ஸ் இல்லை பார்க்குற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டோம்னாக்கப்புறம் நமக்கு ஒரு சுவையான ஒரு எக் நூடுல்ஸு தயாராகிடுச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.